இந்த வீடியோவில் டே இன் மை லைஃப் அட் அம்மா வீட்டில் அதுதான் உங்களுக்கு ஒரு விலாகாக ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் டுகுவோட பெட்ஷீட்டு இது இங்கே இருந்தாலும் சரி, ஹைதராபாத்தில் இருந்தாலும் சரி, 2 days ஒன்ஸ் வந்துட்டு ரெகுலராகவே அவன் வெட் பண்ணாட்டு கூடவே நான் அதை ரெகுலராக வாஷ் பண்ணிவிடுவேன். இப்போ அதை தான் லோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி 3 பெட்ஷீட் லோட் பண்ணியிருக்கேன். பேபிஸோட பெட்ஷீட் லோட் பண்ணும்போது ஜென்டல் வாஷ்லேயே பண்ணுங்கள். ஸோ தட் கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் நம்ம யூஸ்வலாக லோட் பண்ணுறதை விட. இப்போ 3 பெட்ஷீட்கே 45 minutes எடுத்திருக்கு. நல்ல கிளாத் நல்லா வாஷ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் ஜென்டல் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஆஃப்டர் பேபிக்கு அப்புறம் ரொம்ப ஹேர் ஃபால் லாஸ் ஆகிற மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. பார்க்குறவங்களுமே அதுதான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த ஹேர் பேக் வந்துட்டு நான் காலேஜ் டைமில் படிக்கிற டைமில் ஒர்க் பண்ண டைமில் இது ரெகுலராக எவ்ரி சண்டே இதுதான் நான் இதை யூஸ் பண்ணிட்டு தான் நான் ஹேர் பாத் எடுத்துப்பேன். ஸோ இந்த தடவை இதை இங்கே கண்டினியூ பண்ணலாமேன்ட்டு. அங்கே அந்த செம்பருத்தி இதெல்லாம் கிடைக்காது. ஸோ இது வந்துட்டு ரொம்ப மினிமலான ஒரு ஹேர் பேக் தான். ஹைபிஸ்கஸ் அந்த பெட்டல்ஸ், அதுக்கப்புறம் அதோட லீஃப், அப்புறம் நீம் லீஃப், அப்புறம் கத்தாழை கிடச்சதுன்னா அதையுமே ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது. இது வந்து பேக் தானே. ஸோ குறை அந்த ஸ்டேஜில் அரைச்சிட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் போல் நல்லா சோக்காக அது எல்லாமே ஒன்று ஜென்டலானதுக்கப்புறமா தான் நம்ம தலையில் அப்ளை பண்ணணும். இந்த பேக் வந்துட்டு ஒன்று நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே செட் ஆகிட்டு கொஞ்சம் பவுன்சி ஆகும். அதுக்கப்புறம் தான் ஹேரில் அப்ளை பண்ணணும். ஸோ அந்த டைமில் டுகு வந்துட்டு வாக்கிங் கூட்டு போகலான்ட்டு இன்றைக்கி வாக்கிங் தான் அவனை கூட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ வீட்டுக்கு வந்துட்டு ஹேர் ஃபுல்லாமே அப்ளை பண்ணியாச்சு. அது கொஞ்சம் வியர்டாக இருக்குங்கிறதுனால உங்களுக்கு அதை காமிக்கல. அப்படியே வீட்டில் இருக்கிற பூவையுமே கட்டி வச்சுட்டு இன்றைக்கி முக்கியமான ஒர்க்கு டுகுக்கு ஆதார் கார்டு எடுக்கணும். ஸோ அதுக்கு போயாகணும். அதுக்கு தான் ரெடி ஆகிட்ருக்கோம். இதுதான் ஃபைனல் அவுட்புட். ஃபஸ்ட்டுக்கு இப்போ எவ்வளவோ பரவாயில்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால எல்லாமே வெஜிடேரியனாக தான் இருக்குது. டுகுக்கு வெண்பொங்கல் எதுவுமே ஆட் பண்ணாது. மிளகு, சீரகம் இது எதுவுமே ஆட் பண்ணாத பிளெயின் வெண்பொங்கல். எங்களுக்கு வெண்பொங்கல், அப்புறம் ஆனியன் பக்கோடா, கூடவே சட்னி, சாம்பார். இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஒரு 9:30 போல் எங்களோட ஸ்லாட் இருந்தது. பட் அன்றைக்கி ரொம்ப க்ரௌடாக இருந்தது. நூன் ஒரு 12:30 ஆச்சு. அப்படியே ஆதார் கார்டுமே எங்கள் ஃபார்ம் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு கிட்ஸுங்கிறதுனால இன்ஃபேண்ட்டுங்கிறதுனால ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் எடுக்கிறாங்க. நம்ம கைரேகை, கண் இதெல்லாமே தனித்தனியாக எடுக்கிறது கிடையாது. ஒரு ஃபோட்டோ மட்டும்தான். அவங்க நிற்கிற ஸ்டேஜில் இருந்தாங்கன்னா எடுக்கிறாங்க. இல்லைன்னா கொஞ்சம் டிலே பண்ணி வர சொல்கிறாங்க. அப்படியே வர வழியில் ஸ்நாக்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் அந்த அன்றைக்குமே ஒரு பார்சல் வந்திருந்தது. இது ஆல்ரெடி நீங்கள் ஹைதராபாத் அந்த வீட்டில் பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த டைனிங் டேபிள் அதே தான். டைனிங் டேபிள் இல்லாமல் சாப்பிடவே மாட்றான். ஸோ அதனால் அது அங்கேருந்து கொரியர் பண்ணி வர சார்ஜ் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குங்கிறதுனால இங்கே அடிக்கடி வந்துட்டு போகிறதுனால இங்கேயுமே ஒன்று இருக்கட்டும்ன்ட்டு இங்கேயே ஒன்று வாங்கியாச்சு. ஸோ அதனால தான் இப்போது 3 டேபிள். இன்னொன்று வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்கும். நம்ம காரில் கூட அது போர்ட்டபிள் தான். ஸோ எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோன்னா இது இவ்வளோ பெருசாக எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அதனால் அதுவுமே ஒன்று இருக்குது. மொத்தம் 3 வச்சுருக்கோம். இதில் 1 கூட அவன் யூஸ் பண்ணி சாப்பிட்றதே கிடையாது இப்போ இந்த ரீசெண்ட் டைமில். அப்புறம் இந்த சிப்பர் பாட்டிலுமே இதுவரை ஃபீடிங் பாட்டில் அந்த டைப்லேயே தான் உங்களுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி அடுத்த ஸ்டேஜ் போகலாமேன்ட்டு இது வாங்கியிருக்கேன். இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. தனித்தனி பார்ட்ஸாக தான் வருது. நம்ம ஈஸியாகவே அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அமேசானில் வாங்கினது. ப்ளூ கலர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் வந்தது என்னமோ பிங்க் தான் வந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டேபிள் கூட இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. ஸ்டார்டிங் ஒரு 1 வீக் இதில் அவனுக்கு குடிக்க தெரில. அந்த ஃபீடிங் டைப்லேயே குடிச்சிட்டு இது கொஞ்சம் ஸ்விப் பண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு குடிக்கல. பட் இப்போ கொஞ்சம் நல்லாவே இதில் பழகிட்டான். நான் சொன்னேன்ல அந்த டேபிள் கூட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுச்சுன்ட்டு. இதே டேபிள் தான் ஹைதராபாத்தில் ப்ளூ அண்ட் கிரே காம்போவில் இருக்குது. இங்கே வந்துட்டு அதே கலர் வேணான்ட்டு பிங்க் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மொத்தமே அதில் 3 கலர்ஸ். இன்னொன்று வந்துட்டு ரெட் இருந்தது. ஸோ பிங்க் ஆர்டர் பண்ணேன்.
ஈவினிங்குமே வாக்கிங் கூட்டு போகிறது தான் டுக்குவை. இது பக்கத்து வீட்டில் கொஞ்சம் கார்டனிங்லாம் பண்ணியிருந்தாங்க. எல்லா செடியுமே நல்லா சூப்பராக வளர்ந்துருந்தது. அதையுமே காமிச்சிட்டு வாக்கிங் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால யூஷுவல் எவ்ரி ஃப்ரைடே பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோவில் விசிட் பண்ணுவோம். கூடவே இன்றைக்கி கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிற சாய்பாபா டெம்பிளையுமே விசிட் பண்ணுற மாதிரி பிளான் இருந்தது. ஸோ அதுக்கு தான் அவுட்ஃபிட் எடுத்து வச்சிட்ருக்கேன். இந்த ட்ரிப் அன்பிளான்டாக வந்ததுனால மோஸ்ட்லி நான் எந்த ட்ரெஸ்ஸுமே எடுத்துகிட்டு வரல. ஸோ இங்கே வந்து தான் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ பார்க்குறது வந்துட்டு குர்த்தி ப்ளஸ் ஜெகின்ஸ் காம்போ 330க்கே கிடைக்கிது. ஜெகின்ஸோட ரேட்டு வந்துட்டு வெறும் 100 தான். ரொம்பவே அன்பிலீவபிளாக தான் இருக்குது. நம்ம நார்மலாக ஒரு லெகின்ஸ்க்கு வந்துட்டு ஆங்கிள் லென்த் லெகின்ஸ்க்கு 700 அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது அதே மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. ஆனால் 100 ருபீஸ்லேயே கிடைக்கிது. மீன்வைல் இது ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி வியருங்கிறதுனால இந்த பட்ஜெட் ஓகே தான். 330க்கு இந்த காம்போ நல்லா தான் இருக்குது. அவங்க பேஜ் லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க. அப்படியே வீட்டில் இருக்கிற சாமி ஃபோட்டோஸ்க்கு எல்லாமே இப்போல்லாம் வச்சாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது டுக்குவோட உண்டியல். இது டுக்குவோட டே 1லேருந்து அவன் பிறந்த டே 1லேருந்து அப்பா அம்மா அதில் அமௌண்ட் அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருந்தாங்க. இது பார்க்குறதுக்கு தான் சின்ன உண்டியலாக இருக்குது. பட் அதோட குவான்டிட்டி ரொம்பவே பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. லாஸ்ட் டைம் டுக்குவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது இதிலேருந்து தான் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் எடுத்தோம். அந்தளவுக்கு அதில் சேவிங்ஸ் இருக்குது. அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன சேவிங்ஸ் ஏதாவது ஒரு அக்கேஷனில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு அதுலேருந்து ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ செகண்ட் பர்த்டேக்குமே அது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ எவ்வளோ இருக்குன்ட்டு நான் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்குமே ஏதாவது ஒரு அக்கேஷனில் இது ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டாக கூட இருக்க சான்சஸ் இருக்குது. இந்த டெம்பிள் எங்கள் வீட்டில் இருந்து நடந்து வந்தேன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். பைக்கில் வந்தேன்னா ஒரு 5 மினிட்ஸ் போல் ஆகும். இது கோவில்பட்டி அப்புறம் சரௌண்டிங் இருக்கிற வில்லேஜ்லேயே இதுதான் ரொம்ப டாலான ஒரு விநாயகர் ஸ்டாச்சு. இப்போ இங்கே விசிட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு சாய்பாபா டெம்பிளுக்கு தான் போகிறோம். இந்த டைம் ரொம்ப க்ரௌடாக இருந்தது. எப்போவுமே தேர்ஸ்டே தான் க்ரௌடாக இருக்கும். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு தெரில. ஃப்ரைடேவுமே ரொம்ப க்ரௌடாக இருந்தது. இன்றைக்கி பிரசாதமாக சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் ரவை கேசரி தான் கொடுத்தாங்க. அதுவுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோதான், இந்த டே இப்படி தான் போச்சு. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.